வணக்கம், உங்கள் பானம்மா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இப்போ டெய்லரிங்கை பற்றி பேசலை. சந்தான டெய்லரிங் ஷாப்லேருந்து இப்போ உரங்கள் கொடுக்கறத பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீட்டிலே எளிய முறையில் உரங்கள் தயாரித்து வச்சுக்கலாம் செடிகளுக்கு கொடுக்கறதுக்கு. இப்போ இது முதல்ல இருக்கிறது வாழைப்பூ தோல், வெங்காயத்தோல், இஞ்சி பூண்டு தோல், இதுக்கு வச்சு காய வச்சு வெங்காயத்தோல், வெள்ளைப்பூடு வாழைப்பழத்தோல் எல்லாம் வச்சு காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது டீத்தூள். நம்ம டீ கடையில் வேஸ்ட்டு வர்றது அந்த டீத்தூளை வாங்கி நிழல் காய்ச்சலாக காய வச்சு டீத்தூள் வச்சுருக்கேன். இது வாழைப்பூ, எங்கள் வீட்டில் சமைச்ச வாழைப்பூ தோல் இருந்துச்சு. அந்த தோல்களை பொடி பொடியாக நறுக்கி வெயிலில் காய வச்சு இதையும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் செடிகளுக்கு நமக்கு முடிஞ்ச அளவுக்கு அதுகளுக்கு சத்தான உரம் கொடுக்கறதுக்கு இது பண்ணிக்கலாம். இது ஆரஞ்சு பழத்தோல். இது ஆரஞ்சு பழத்தோல். இதையும் அவங்களுக்கு வேஸ்ட் ஆகாமல் காய வச்சு பொடியாக நறுக்கி காய வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி இதையும் கொடுப்பேன் நான். இது முட்டைத்தோலையும் நல்லா நிழல் காய்ச்சலாக காய வச்சு பேக்கரியில் வாங்கிட்டு நிழல் காய்ச்சலாக காய வச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, வெயில் காலத்தில் இதெல்லாம் சேமித்து அரைச்சி நம்ம ஒரு பாட்டிலில் சேமித்து வச்சுக்கிட்டோம்னா மழை காலம் வரையில் போட்டுக்கலாம். என்ன, வெளியில் போய் உரம் வாங்க தேவையில்லை. இதெல்லாம் நம்மளால் வேஸ்ட் ஆகிற பொருள்களை பதப்படுத்தி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம செடிகளுக்கு கொடுக்கறதுக்கு பலனாக இருக்கும். அதுக்கு தான் இப்போ நான் சொல்கிறேன். நான் இந்த மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நானும் ஒரு 20-25 செடி வரைக்கும் வச்சுருக்கேன். என்ன, அதனால் டெய்லரிங் வேலை இப்போ அந்த இது கிளாஸ் போனதுக்கப்புறம் செடிகளுக்கும் காலையில் தண்ணி ஊற்ற, அரிசி கழுவுன தண்ணி அதை பத்திரப்படுத்தி அதை வச்சு ஊற்றுவேன். இந்த உரங்களை வாரத்துக்கு ஒரு நாள் கொடுப்பேன். இப்படி தான் நான் செடிகளை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் எளிய முறையில் இந்த மாதிரி உரங்களை தயார் பண்ணி வச்சு கொடுங்க. எப்படி இருக்குது இல்லை என்ன இந்த மாதிரி செய்கிறதுன்னு உங்களுக்கு ஈஸியாக இருக்காங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா இதெல்லாம் வேஸ்ட் ஆகிற பொருட்களை நம்ம பதப்படுத்தி பொடியாக வச்சுக்கிடுவோம். அப்போக்கப்போ கொடுக்க நேரம் இருக்காது. அதனால நான் இதெல்லாம் காய வச்சு பொடி பண்ணி பாட்டில்களில் வச்சுக்கிடுவேன். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம்.